ஆஹா ஆஹா, மணி சத்தம் ஒலிக்கின்றது, மணி சத்தம் ஒலிக்கின்றது, ஆராய்ச்சி மணி ஒலிக்கின்றது. குருதேவா, கேட்டீர்களா சத்தத்தை? நம்முடைய ஆராய்ச்சி மணி ஒலிக்கின்றது. அப்படி என்றால் யாருக்கோ ஏதோ தவறு நடந்து விட்டது என்று அர்த்தம் தானே? நமது ஆராய்ச்சி மணி ஒலிப்பது தங்களுக்கு கேட்கிறது? அதெல்லாம் ஒன்றுமில்லையடா பூபதி. வெளியிலே ஒரு பசுமாடு மணியை இழுத்து அடித்துக் கொண்டிருக்கிறது. மரஹபா, புரிந்து விட்டது குருநாதரே. பசு ஆராய்ச்சி மணியை அடிக்கிறது என்றால் அதனுடைய கன்றை மன்னனின் மகன் ஏற்காலியிட்டு கொண்டிருக்கின்றான். கொண்டு வாருங்கள் பயமுள்ள பாக்குவட்டியை, நறுக்கி விடுகிறேன். தண்ணி வண்டி ஒழிந்தார் பூபதி. வேற ஒன்றுமில்லையடா, அரண்மனையிலே 3 மாதமாக பால் பாக்கி பால்காரனுக்கு அவன் பசுமாட்டை ஏவி விட்டிருக்கின்றான். பசுவையா? ஆமடா. யாரங்கே? உடனடியாக சென்று அந்த பசுவையும் பால்கார பரமசிவத்தையும் அடித்து விரட்டிவிட்டு காரைக்கால் அம்மையார் மில்குக்கு சென்று கூப்பன் வாங்கி வைத்துக் கொள்ள சொல்லுங்கள்.